தமிழ் மொழிக்கும் தமிழர் பாரம்பரிய கலைகளுக்கும் புத்துயிர் அளிக்கும் சக்தி சங்கமத்தின் 9வது நாள் இன்றாகும். இன்றைய 9வது நாள் நிகழ்வுகள் கிளிநொச்சியில் நடைபெற்றன. யாழ் மண்ணில் தெருவெங்கும் திருவிழாவாக இடம்பெறும் சக்தி எஃப்எம்மின் சக்தியின் சங்கமம் நேற்றைய தினம் சாவகச்சேரியில் மக்களின் அமோக வரவேற்புக்கு மத்தியில் நடைபெற்றது. பொய்க்கால் குதிரையாட்டம், கரகாட்டம், காவடியாட்டம், மயிலாட்டம் உள்ளிட்ட பல பாரம்பரிய கலை வடிவங்கள் நேற்றைய நிகழ்வையும் அலங்கரித்தன. இந்த நிகழ்வில் பெருந்திரளானோர் கலந்து கொண்டிருந்தனர். பாரம்பரிய கலைகள் இன்றைய சமூகத்தில் மறக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கு புத்துயிர் அளிக்கும் நோக்கில் சக்தி எஃப்எம் சக்தியின் சங்கமத்தை ஏற்பாடு செய்துள்ளது. சக்தி எஃப்எம்மின் இந்த நிகழ்வானது தமிழ் பாரம்பரிய கலைகளின் தாற்பயத்தை உணர்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது என்பதுடன் இந்த கலைகளை மேலும் வளர்ப்பதற்கு இவ்வாறான செயற்பாடுகளும் வழிவகுக்கும். கடந்த 24ஆம் தேதி யாழ் வீரசிங்க மண்டபத்தில் ஆரம்பமான சக்தி சங்கமத்துக்கு ஊடக பங்காளர்களாக நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் சக்தி டிவி ஆகியன கைகோர்த்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சக்தி சங்கமத்தின் இன்றைய நிகழ்வுகள் கிளிநொச்சியில் இடம்பெற்றன. நீண்ட நாட்களுக்கு பின்னர் இவ்வாறான நிகழ்வொன்றை காண கிடைத்தமை தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக கிளிநொச்சி மாவட்ட மக்கள் குறிப்பிடுகின்றனர். பெருந்திரளானவர்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்வை கண்டு களித்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். சக்தி சங்கமத்தின் 10ஆம் நாள் கலை நிகழ்வுகள் நாளை முல்லைத்தீவில் இடம்பெறவுள்ளது. கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தாமை மற்றும் நல்லிணக்கத்துக்கான செயற்பாடுகளில் காணப்படுகின்ற அசமந்த போக்கினால் சர்வதேச சமூகம் பொறுமை இழந்து வருவதாக தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்க ராஜாங்க உதவி செயலாளர் நீஷா தேசாய் பிஸ்வால் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். We reiterated our commitment to Sri Lanka, but we conveyed நீதியை நிலைநாட்டுதல், நல்லிணக்கம் மற்றும் பொறுப்புக்கூறல் போன்ற விடயங்கள் தொடர்பில் அரசாங்கத்தின் சிரேஷ்ட அதிகாரிகளின் நேர்த்தியற்ற நடவடிக்கைகள் தொடர்பில் நாம் அதிக கவனம் செலுத்தியுள்ளோம். இலங்கையில் யுத்தத்தின் பின்னர் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளில் அமெரிக்கா தொடர்ந்தும் ஒத்துழைப்பு வழங்கி வருகின்றது. ஆயினும் கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் சிபாரிசுகளை நடைமுறைப்படுத்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் சர்வதேச சமூகம் பொறுமை இழந்துள்ளது என்பதனை இதற்கு முன்னர் குறிப்பிட்டது போன்று மீண்டும் சுட்டிக்காட்டுகின்றோம். மனித உரிமைகளுக்கு மதிப்பளிக்கும் செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டு வருவது தொடர்பில் நாம் கவனம் செலுத்தியுள்ளோம். அத்துடன் சிறுபான்மையினரின் மதஸ்தலங்கள் மீதான தாக்குதல்கள் தொடர்பிலும் நாம் கவனம் செலுத்தியுள்ளோம். அத்துடன் ஊழல்கள் அதிகரித்தல் மற்றும் சட்டவாட்சி பாதிக்கப்படும் நடவடிக்கைகள் தொடர்பில் நாம் கவனத்தில் கொண்டுள்ளோம். இவ்வாறான நடவடிக்கைகள் இலங்கை ஜனநாயகத்தின் பெருமைமிகு பாரம்பரியத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. கடந்த காலங்களில் நாட்டிற்கு வருகை தந்த வெளிநாட்டு பிரதிநிதிகளை சந்தித்தவர்கள் எதிர்கொண்ட பிரச்சினைகள் மற்றும் அச்சுறுத்தும் வகையிலான தொலைபேசி அழைப்புகள் தொடர்பில் நாம் கவனம் செலுத்தியுள்ளோம். இந்த விடயத்தினை நாம் தீவிரமாக ஆராய்ந்து வருகின்றோம். அத்துடன் இவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் அல்ல. அமெரிக்கா ஒற்றுமையான அமைதியான பிரச்சினைகளற்ற இலங்கையை பார்ப்பதற்கு விரும்புகின்றது என்பதனை சிரேஷ்ட அதிகாரிகளுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். இந்த எண்ணமே ஜெனீவாவில் மார்ச் மாதம் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் அமர்வில் இலங்கை தொடர்பில் 3வது பிரேரணையை நிறைவேற்றுவதற்கு ஆதரவளிப்பதில் அதிக ஆதிக்கம் செலுத்துகின்றது. நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதிலும் ஜனநாயக ஆட்சியை ஏற்படுத்துவதிலும் நீதியை நிலைநாட்டுவதிலும் பொறுப்புக்கூறல் விடயங்களிலும் இலங்கை அதிக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்பார்க்கின்றோம். இந்த விடயங்களை இலங்கை மக்களுடன் நட்புறவை பேணுவதில் பங்களிப்பு செய்யும் என சுட்டிக்காட்டுகின்றேன். Let me underscore that it will be carried out in the spirit of friendship. ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சங்கத்தின் வருடாந்த பொதுச்சபை கூட்டம் இன்று இடம்பெற்றது. தலைமைத்துவ சபை மற்றும் கட்சியின் பின்னடைவுகள் இதன்போது கவனத்தில் கொள்ளப்பட்டன.
1970 ஆண்டுகளிலிருந்து பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய சிரேஷ்ட உறுப்பினர்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சங்கத்தில் உள்ளடங்குகின்றனர். இந்த சங்கத்தின் 2014 ஆண்டிற்கான அதிகாரிகளை தெரிவு செய்யும் நிகழ்வு இன்று இடம்பெற்றதுடன் இதன் தலைவராக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரா கன்காந்த தெரிவு செய்யப்பட்டார். இந்த சங்கம் அன்றிருந்த யாப்பின் பிரகாரமே செயற்படுகின்றது. அதுதான் பின்னடைவுக்கான காரணம் என நான் இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதனால் தயவு செய்து ஊடக பேச்சாளர் பதவியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அத்துடன் ஊடக பேச்சாளராக முன்னாள் பிரதி அமைச்சர் MD பிரேமரத்ன நியமிக்கப்பட்டார். இதன்போது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தலைமைத்துவ சபை தொடர்பில் கருத்து வெளியிட்டனர். தலைமைத்துவ சபை எதிர்பார்த்து சென்று மத்திய மற்றும் வடமேல் மாகாண சபை தேர்தலில் ஏற்பட்ட துரதிர்ஷ்ட நிலையை விட எதிர்வரும் தேர்தலில் அதைவிட துரதிர்ஷ்ட நிலை ஏற்படும். நாங்கள் முன்னெடுத்த விடயங்கள் பயனளிக்குமா என்று எண்ண தோன்றுகிறது. தலைமைத்துவ சபையின் பேச்சுவார்த்தைகள் தேவையற்ற விடயமாகும். அன்றிலிருந்து இளைஞர் அமைப்பு மற்றும் மகளிர் அமைப்பு போன்ற பிரதான அமைப்புகள் இல்லாமல் போய் கட்சி அழிந்தது. கிராமத்துடன் தொடர்புகள் இல்லாமல் போனது. நாங்கள் பாதுகாக்க வேண்டுமாயின் இந்த அமைப்புகளால் பயனில்லை என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மக்கள் துன்பப்படுகின்றமைக்கு ஐக்கிய தேசிய கட்சி காரணமாகும். ஏனென்றால் இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு தேவையான அனைத்து சந்தர்ப்பங்களும் எதிர்க்கட்சிக்கு காணப்படுகிறது. ஆனால் இவற்றை நாங்கள் பயன்படுத்துவதில்லை. கட்சியை கட்டியெழுப்புவதற்கு பதிலாக தனிப்பட்ட ரீதியில் அமைச்சுக்களை பெற்றுக் கொள்ளவும் தேசிய பட்டியலில் இடம்பெறவும் எதிர்பார்க்கின்றனர். இதனை மறந்து கட்சியை கட்டியெழுப்புவதற்கு செயற்பட முன்வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். சபையை குழப்பிக் கொள்ள வேண்டாம். பிரதி தலைவர் அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும். அவ்வாறு சென்றுவிட்டால் தலைமைத்துவ சபை சீராகும். எனவே அதற்கு செல்ல இடம் அளிப்போம். காலால் இழுக்க வேண்டியதில்லை. இதன் பின்னர் அவர்கள் முன்னெடுக்கும் செயற்பாடுகளின் பலனை அவதானிப்போம். கடந்த முறை இந்த கருத்தை கூறிய போது நான் பிரச்சனையை தூண்டிவிடுவதாக கூறினீர்கள். இம்முறை 2 ஆளுங்கட்சி மாகாண சபை உறுப்பினர்கள் குறைந்துள்ளனர். நமது கட்சியிலிருந்து ஒருவர் குறைவடைந்துள்ளார். இது 3ம் சரத் பான்சேகாவின் கட்சிக்கு செல்லும். இதுதான் மாத்தறை மாவட்ட தேர்தல் முடிவு. இதுதான் இன்றைய நிலை. கட்சி தோல்வியடைந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் என்ன செய்ய வேண்டும் என்பதை கேட்டு அனுப்புகின்றனர். நாங்கள் 7 அறிக்கைகளை வழங்கி இருக்கிறோம். இன்று கிராமத்தில் அமைப்புகள் இல்லை. இதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று இதிலிருந்து மாற்றம் அடைய வேண்டும் என்ற யோசனையை நாங்கள் முன்வைத்தோம். அவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை. யோசனை கிடைத்ததாக கூறுவதும் இல்லை. இதேவேளை இந்த சங்கத்தின் அனுமதியின்றி கட்சியின் பதவிகளை பெற்றுக் கொள்ளக்கூடாது என்பதுடன் கூட்டங்களில் முன்னெடுக்கப்படும் தீர்மானங்கள் தொடர்பில் வேறு தரப்பினருடன் கலந்துரையாடப்படக்கூடாது என்ற 2 யோசனைகள் இந்த கூட்டத்தின் போது முன்வைக்கப்பட்டன. அக்கறை பெற்ற ஒலிவில் கடற்பரப்பில் நீராடச் சென்ற மூவரில் ஒருவர் நீரில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளார். போலீசாரும் கடற்படையினரும் இணைந்து காணாமற் போனவரை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். ஒலிவில் கடற்பகுதிக்கு குளிக்கச் சென்றபோது அன்று மாலை அனர்த்தத்துக்குள்ளான 2 காப்பாற்றப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை அக்கறை பெற்ற போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி வீக்கெண்ட் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம். 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.